கர்த்தருடைய பரிசுத்த நாம் வைக்கப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு பரிவுரைத்த சுவிசேஷத்தின் மூலமாக அடிமைகள் மத்தியிலே அநேக வீடியோ பதிவுகளை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். அநேகர் அதை பார்க்கிறார்கள். அதை ஒரு சிலரை அநேகர் என்று சொல்வதற்குள்ளதே ஒரு சிலர் பார்க்கிறார்கள். அதனுடைய காரியம் என்னவென்றால், அடிமையினுடைய ஊழியம் தேவனுக்கு முன்பாக கிடைக்கிறது. அதை சிலர் ஏற்றுக்கொள்வதற்கோ தயங்குவதற்கோ அது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. உங்கள் மத்தியிலே ஏதோ ஒரு பதிவு, அதனுடைய தலைப்பு முரட்டாட்டமான ஜனங்கள். இந்த முரட்டாட்டமான ஜனங்கள் என்று தலைப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக எனக்கு யூடியூப் சேனலில் ஒரு செய்தி ஒரு அன்பு தெய்வ மனுஷன் அனுப்பியிருந்தார். சத்தியத்தை போதிப்பதற்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் கொடுத்த தலைப்பு சத்தியத்தை போதிப்பதற்கு பயப்படுகிறார்கள். என்ன இது ஒரு முரட்டாட்டமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. சத்தியத்தை போதிப்பதற்கு போதகர்கள், அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் ஏன் பயப்படுவீங்க? பயப்பட வேண்டிய காரணம் என்ன? உங்களுக்கு பயத்தின் ஆவியாக நீங்கள் தொழுது கொள்ளும் ஆராதிக்கும் தேவனாகிய கிறிஸ்து இயேசுப்பா கொடுத்தாரு. அந்த ஆவியை கொடுக்கலையே, ஏன் பயப்படுவீங்க? அந்த பதிவை முழுமையாக பார்க்கின்ற பொழுது அந்த தெய்வ மனுஷன் கொடுத்த காரியம் விளக்கம் என்னவென்றால், சத்தியத்தை உண்மையாக போதித்தால் ஜனங்கள் சபைக்கு வரமாட்டார்கள். இவர்களுக்குள்ள வருமானமாகிய காணிக்கை நின்றுவிடும். அவர் கொடுத்த பதிவை பாருங்க. இவங்க ஏன் சத்தியத்தின்படி போதிப்பதற்கு பயப்படுகிறார்? விளக்கம், சத்தியத்தின்படி போதித்தால் அவர்களுடைய வருமானம் நின்றுவிடும். மனசுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான காரியம், எவ்வளவு கஷ்டமான ஒரு சத்தியம். சத்தியம்னு அவர் சொல்லுவார். அவருடைய சத்தியத்தை கேட்டு பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்கு. ஆனால் அதுதான் உண்மையாக, அதுதான். ஏன்னு சொன்னால், தாயின் கருவினிலேயே உருவாதற்கு முன்பாக பேர் சொல்லி பிரித்து எடுத்த கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் போகாமல் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக நம்மளை முன்குறித்த தேவனுக்கு முன்பாக போகாமல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரம வழிகளை விட்டு, துன்மார்க்க வழிகளை விட்டு, உங்கள் கையின் அருவருப்பான கிரீடிகளை விட்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்த தேவனுக்கு முன்பாக கடந்து செல்லாமல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், என் கட்டளை கருப்பேன் முன்பாக தலைகளை தாழ்த்தி என்னை தொழுது கொள்ளுங்க என்று
அழைத்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் என் மகனையும் மகளையும் என்று வாசற்படியிலே வந்து கதவை தட்டின அந்த பரலோக பரிசுத்த தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் முரட்டாட்டமான தியானங்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகளிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த மனிதர்களின் முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்து அவர்களை தீர்க்கதரிசிகள் என்றும் அப்போஸ்தலர்கள் என்றும் போதகர்கள் என்றும் சுவிசேஷகர்கள் என்றும் அவர்களுக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி முழங்கால்களை முடங்கி நிற்கிற தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத முரட்டாட்டமான ஜனங்கள். இந்த ஊழியர்களாக, இந்த தீர்க்கதரிசிகளாக, இந்த பரிசுத்தவான்களாக, இந்த போதவர்களாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? உங்கள் சாபங்கள் நோய்கள் புனிகளை இவர்களால் விளக்க முடியுமா? உணவு இல்லாமல் போய் அவங்கக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு உங்களை அழைத்த தேவன் உங்களை பேச வைத்த பாட வைத்த தொழுதுள்ள உங்களுக்கு நல்ல ஆவியை கொடுத்த சர்வநல தேவனாகி ஆண்டவர் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகம் மனுஷங்கிட்ட போய் நிற்கிறீங்க. இவங்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? அதைத்தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். இவங்க சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, சத்தியத்தின்படி உண்மையாக போதித்தால் சபைக்கு வரமாட்டாங்க. அவங்க வருமானமாகிய பணம் காணிக்கை நின்றுவிடும். உண்மையை அப்படி போட்டு உடைத்தார். அப்போ இந்த குற்றத்தை செய்வது, இந்த மீறுதலை செய்வது யார் என்றால், முதல் குற்றவாளி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தத்துவத்திற்கு செவி கொடுக்காமல் அழைத்த தேவன் யார் என்று அறியாமல் இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளாக ஜீவ சுவாசமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிற நல்ல ஆவியானவரை அறியாமல் முரட்டாட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் சொந்தங்களே, அடிமை கண்களால் காண்கிற அனைத்து தேவனுடைய படைப்பு, தேவனுடைய சிறு இவர்களால் உங்களை ஏதாவது ஒரு பிரயோஜனப்படுத்த முடியுமா? ஒரு சபையில் போய் 3 வருஷமாக நாங்கள் இந்த சபைக்கு வந்து கேட்டிருக்கையா, எங்களுக்கு பைபிள் இல்லை, ஒரு பைபிள் வாங்கித்தாங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க. 3 வருஷமாக தசுபாவை வாங்குறீங்க, காணிக்க வாங்குறீங்க. அந்த ஆத்மா மேலே உங்களுக்கு ஒரு தாகம் இருந்தால் ஒரு பைபிளை வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்களா? அன்பு சகோதரனே, அன்பு போதகனே, அன்பு தரிசியே, உங்களை நான் மன்றாடி கெஞ்சி கேட்கிறேன். இந்த முரட்டாட்டமான ஜனங்கள் உங்களிடத்திலே வந்து சிக்கிக் கொண்டார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு உங்களிடத்திலே வரட்டும், தேவனுடைய தயவு உங்களிடத்திலே வரட்டும். அவர்களுடைய அறியாமல் சிரித்து உருவாக்கின தேவனை தொழுது கொள்ளாமல் அவரால் சிரித்து உருவாக்கின உங்களுக்கு முன்பாக நீங்களே தேவன் என்று உங்களுக்கு முன்பாக வந்து முழங்கால்களை முடங்கி தலைகளை தாழ்த்தி நிற்கிற முரட்டாட்டமான ஜனங்கள். இது கொஞ்சம் கடினமான காரியம்தான். இது வெளிப்படுத்துவதற்கு மன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அந்த பதிவில் பார்க்கும்போது
இவர்கள் சத்தியத்தை போதிப்பதற்கு பயப்படுகிறார்கள். யார் சொல்லுதார்? வழிபடத்தில் நிற்க ஊழியர்களை தூதி செய்யர்களே, நாங்கள் பெரிய நீதிமான்கள், சத்தியம் சத்தியம் சத்தியத்தை தான் நாங்கள் போதிப்போம். இன்னும் போதகர்களை பார்த்து அதே போதகர்கள் சத்தியம் சத்தியம் சொல்லுதோடு தான் இந்த செய்தியை எனக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு காணிக்க கொடுக்கலாம், சபையில் ஆத்துமாக்கள் வராது. சத்தியத்தை உண்மையாக போதிச்சா ஆத்துமாக்கள் வராது. இவங்க தேவனை சார்ந்து வாழல, சனங்களை சார்ந்து வாழுகிறார்கள். இந்த ஜனங்கள் முரட்டாட்டமான சுபாவத்தினால் தேவனை சார்ந்து வாழாமல் மனிதர்களை சார்ந்து அவர்களுடைய தேவனுடைய ஆவிய உடையவர்கள் என்று அவருக்கு முன்பாக போய் தங்கள் தயல்களை தாழ்த்தி நிற்கிறார். என் சொந்தங்களை இந்த பதிவினுடைய தலைப்பை முரட்டாட்டமான ஜனங்கள் அடிமை உங்களை காயப்படுத்த வேண்டும் என்றோ கஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ இதை வெளிப்படுத்தவில்லை. உங்கள் மேற்கொண்ட மிகளான அன்பினால் நம்முடைய சிரித்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனை தொழுது கொள்ளுங்கள். உங்களை யாராவது ஆலயத்துக்கு வாங்கணும் முதல்ல உங்கள்கிட்ட பேசினது யாரு? உங்களை அழைச்சது யாரு? உங்களை சிரித்து உருவாக்கின தேவனாய் ஆண்டவராக கிறிஸ்து இயேசு அல்லவா? நீங்கள் அவர்கிட்ட போகாமல் உங்களை பலவிதமான வழிகளிலே வழி நடத்துகிறார். உங்கள் முன்னால் நிற்கிறவர்களிடத்திலே போய் அதனுடைய முடிவை என்னவென்று சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏதாவது காயப்படுத்துகிற அளவுக்கு பேசுனதான் நீங்கள் பொறுத்துக்காங்க. ஏன்னா நான் அதுதான் பேசுவேன், எனக்கு அதுதான் கொடுத்துருக்காரு. கண்டித்து பேசு, பயப்படாது, கண்டித்து பேசுட்டு இருக்காரு. நான் யாருக்கும் பயப்பட போகிறாங்க. பயப்படாது நான் ஒரே ஒரு மட்டும்தான் என்னை எச்சரித்து உருவாக்கி என்னை வழிநாட்டுகிறேன். என் தேவன் இயேசு ராஜாவுக்கு மட்டுமே பயப்படுவேன். ஆனாலே என்னை ஒரு குறைவும் இல்லாமல் மேன்மையாக வச்சிருக்காரு. என் ஊழியன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா யாருக்கிட்டையும் போய் ஒரு டீக்கு 10 ரூபா தானு கேட்டால் கிடையாது, கேட்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் வேலை செய்து பெரிய மகாராஜாவுக்கு வானத்தையும் பூமி வச்சுட்டு உருவாக்கி தேவனுடைய வீட்டில் வேலைக்காரன் ஆகியிருக்கேன். அவர் உனக்கு எந்தெந்த தேவன்னு அறிஞ்சிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. பசியிடத்தான் எனக்கு தாகம் வரும், ஆகாரம் வந்துடும், தாகம் எடுத்தால் தண்ணி வந்துடும். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா எனக்கு பொருள் அறிவு வரும். என் பாக்கெட்டில் எதுவுமே தேவையில்லை. எனக்கு எது வேணுங்கிறது அவர் அறிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் யார்கிட்டையும் போய் எதையும் இதுவரை கேட்கவும் இல்லை. இனிமேல் கேட்க போகிறேன். நான் தேவனை சார்ந்து வாழுகிறேன். அவருடைய வேலை காட்டு நான் போட்டிருக்கேன். இந்த அட்ரெஸ்ஸு நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு தேவையான காரியங்களை அனைத்தும் நான் அவர்கிட்டையும் கேட்கவே மாட்டேன். ஏன்னா உனக்கு தேவை என்னென்ன அறிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு பசி எடுத்தான் கரெக்டாக அந்த நேரத்துக்காக தாகம் எடுத்ததாக அந்த நேரத்துக்கு தண்ணி. ஒரு வெளியிடத்துக்கு போகணும்னா நீ போ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒரு சமூகம் முன்னாடி போகிறதுனா என் கண்ணால் கண்டு அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் தேவனை சார்ந்து வாழ்வதால் இவங்க முன்னால் அப்படியே முழங்கால் முடங்கிட்டு என்னை ஜோமனி விடுங்க, என்னென்ன ஆசீர்வதிங்க. ஒரு நாள் போக மாட்டேன். யாமுனுக்கும் வந்து ஐயா எங்களுக்கு ஒரு ஜோமனுங்க டெய்லியும் ஃபோன் விடட்டும். எங்கேயும் ஒரு ஊழியத்துக்கு போனால் உடனே எங்களுக்கு ஒரு ஜோமன் விடுங்க. ஏன்னா முன்னே வந்து ஜோம் பண்ணுங்கன்ட்டு ஏன் வந்து நிற்கிற நீங்கள்
உங்களை இம்மட்டும் வழிநடத்தி உங்களை போஷித்து தாகத்தை தேசத்தை மேலும் ஞாபகத்திற்க தேவன்கிட்ட போய் முழங்கால்கள் முடங்கி எங்களை ஆசீர்வதிங்கன்னு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? முரட்டாட்டமான வாழ்க்கை வாழாதீங்க, அந்த தெய்வத்திட்ட போங்க. இதுதான் எங்கூழியம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த முரட்டாட்டமான ஜனங்கள் இந்த பதிவை மாற்றி மனம் திரும்பி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று ஒரு பதிவெடுக்கத்தக்க நீங்கள் தேவனிடத்திலே கடந்து செல்லுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.